அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சோர்ந்து போன ஆத்மாவிற்கும் விடாய்த்து போன ஆத்மாவிற்கும் கர்த்தர் நன்மை செய்கிறவர் என்பதை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். உங்க வாழ்க்கையில எந்த காரணத்தினால நீங்கள் சோர்ந்து போயிருந்தாலும் கவலைப்படாதிருங்க. தொடர்ந்து செய்தியை கேளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நான் முடிவிலே உங்களுக்காக ஜெபிக்கிறேன். நீங்கள் போக வேண்டிய தூரம் வெகு தூரம். ஒரு எக்ஸசைஸ் எல்லாம் எழும்புங்க, உட்காருங்க. அப்படி இல்லை, பக்கத்தில் உள்ள பார்த்து சொல்லுங்க, நீங்க போக வேண்டிய தூரம் ரொம்ப தூரம் இருக்குங்க. இப்பவே செலுத்திட்டீங்கன்னா என்ன நடக்குது? நீங்க போக வேண்டிய தூரம் வெகு தூரம். இப்பவே சோர்ந்து போகாதீங்க. கர்த்தர் கொடுத்த ஆகாரத்தை புசித்தான், 40 நாட்கள் நடந்தான். எங்க போனானா? ஒரே பர்வதம் மட்டும் போகிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் இல்லையா? அப்போ பாருங்க எப்படி ஆண்டவர் அந்த இடத்துல அவனை பயன்படுத்தினார் என்பதை பார்க்கிறோம். பர்வதங்கள் வந்தது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த பர்வதங்கள்ல கர்த்தர் உடைத்தார் என்று பார்க்கிறோம். பாருங்க 11வது வசனம். வெளியே வந்து கர்த்தருக்கு முன்பதாக பர்வதத்தின் நில் என்றார். அப்பொழுது கர்த்தர் கடந்து போகிறார். கர்த்தருக்கு முன்பதாக பர்வதங்களை பிளக்கிறதும் கன்மலைகளை உடைக்கிறதுமான பலத்த பெரும் காற்று உண்டாயிற்று. நம்ம பைபிள் ஸ்டடியில் படித்தோம். பர்வதங்கள் எதை குறிக்கிறது? ஆமென். தடைகளை உடைக்கிறவர். ஒரு அல்லையா சொல்லுவோமா? அல்லேலூயா. தெபோராளின் பாடல்ல அந்த பகுதியை படித்தோம். நம்ம பர்வதங்கள் அல்லது மலைகள் என்று வந்தாலே என்ன அர்த்தம்? அது தடைகளை குறிக்கிறது. கர்த்தருடைய பிரசன்னம் அப்படி போகும் பொழுது, அந்த காற்றில் போகும் பொழுது பர்வதங்கள் பிளக்கிறதும் கன்மலைகள் உடைக்கிறதுமான பலத்த பெரும் காற்று. அந்த பெரும் காற்று எதை குறிக்கிறது? பரிசுத்த ஆவியானவரை குறிக்கிறது. ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் நாட்களிலே, அந்த பெந்தேகோஸ்தே நாளிலே 2வது அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது பலத்த காற்று முழக்கம் போல வந்து அந்த அறையை நிரப்பினது, அந்த வீடை நிரப்பினது என்று பார்க்கிறோம். இன்றைக்கு உங்களுக்குள்ளே இந்த பரிசுத்த ஆவியானவர் வரும்பொழுது எப்பேற்பட்ட கன்மலையாக இருக்கட்டும், எப்பேற்பட்ட பர்வதமாக இருக்கட்டும், உங்களை சோர்வுக்குள்ளாகிற என்ன செய்தியாக இருக்கட்டும், எந்த கடிதமாக இருக்கட்டும், எந்த மெசேஜாக இருக்கட்டும், எந்த இமெயிலாக இருக்கட்டும், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அந்த பர்வதங்களை உடைக்கிற ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார். விசுவாசிக்கிறவர் இல்லையா சொல்லுங்க. உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய கண்ணீரை துடைக்கிறவர் இருக்கிறார். பிராணனை எடுத்துக்கொள்கள் என்று ஜெபித்த உங்களுடைய ஜெபங்களை கர்த்தர் மாற்றுவதற்கு அவர் வல்லவர். விசுவாசிக்கிறீங்களா? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நம்ம பர்வதத்தை பார்த்து பயப்படுகிறோம், கன்மலையை பார்த்து பயப்படுகிறோம். ஆனால் இந்த கன்மலையையும் பர்வதத்தையும் பிளக்கத்தக்கதான பலத்த காற்றடிக்கிறதான முழக்கம் போல பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மத்தியிலே இறங்கிக் கொண்டிருக்கிறார். The Holy Spirit who is able to break every yokes, every mountains, every flints is watching and descending upon you. When you yield yourself to the Holy Spirit, the Holy Spirit is going to work in your life and He is going to deliver you and He is going to bring you out of the problem in Jesus name. விசுவாசிக்கிறோம் இல்லையா சொல்லுங்க. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, பர்வதங்களை அவர் கன்மலைகளை உடைக்கிறதுமான பெருங்காற்று உண்டாயிற்று. அந்த காற்றிலே கர்த்தர் இல்லை, பூமி அதிர்ச்சியிலும் கர்த்தர் இல்லை, ஆனா ஆவியானவர் இருந்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. The Holy Spirit was with them, with him when there was a broken mountain in his life. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்து பார்த்தீங்கன்னா மெல்லிய சத்தம் உண்டாயிற்றுன்னு பார்க்கிறோம். பூமி அதிர்ச்சிக்கு பின்பதாக அக்கினி உண்டாயிற்று. அக்கினி நாவுகளால் பிளக்கப்பட்ட நாவுகள் இறங்கினது என்று பார்க்கிறோம். 2வது அதிகாரம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்ல முதல்ல பெரும் காற்று உண்டாயிற்று, 2வது அக்கினிமயமான நாவுகள். இங்கே பாருங்கள், காற்று, பெரும் காற்று வந்தது. அடுத்தது என்னது? அக்னி. அக்னியில யார் இருந்தால? கர்த்தர் இருக்கல, ஆனா மெல்லிய சத்தம் உண்டாயிற்று. ஹல்லேலூயா. அதுதான் ஆவியானுடைய சத்தம். This is the whispering sound of the Holy Spirit in fire. When the Lord God, our Lord Jesus was in the world, He promised those disciples that He is going to send the Holy Spirit when they receive power. They are
are going to receive power when the Holy Spirit is upon them. When the Holy Spirit is descending upon them, they are going to receive power. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அதனால தான் சங்கீதம் 46:2 சங்கீதக்காரன் சொல்கிறான், when we read in Psalms 46 verse 2, the psalmist says, நான் தமிழ்ல வாசிக்கிறேன், பூமி நிலை மாறினாலும் மலைகள் நடு சமுத்திரத்திலே சாய்ந்து போனாலும் அதன் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படும். சேர்ந்து வாசிக்கலாமா? வசனத்தை சேர்ந்து வாசிக்கலாமா? எல்லாரும் வாசிப்போம். பைபிள் உள்ளவங்களாம் பைபிளை பார்த்து வாசிப்போம். பைபிள் கொண்டு வர மறந்து போனவங்க அடுத்த வாரம் கொண்டு வந்துருங்க. ஆனால் இன்றைக்கு பவர் பாயிண்ட் பார்த்து வாசிப்போமா? ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆமென். பூமி நிலை மாறினாலும் மலைகள் நடு சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும் அதன் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படோம். I will not fear. கர்த்தருடைய பிள்ளைகளே, அடுத்த வசனம் சொல்லுது, ஒரு நதி உண்டு, அந்த நதிக்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும். There is a river whose streams shall make glad the city of God. In the book of Ezekiel we read about a river. Amen. A river. In the book of John the Gospel chapter 7 we read about a river. என்னிடத்தில் விசுவாசம் உள்ளவனிடத்திலிருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் புறப்பட்டு ஓடும். ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். அந்த வசனத்தை வாசிக்கலாமே. யோவான் எழுதின சுவிசேஷத்தில், ஸ்தோத்திரம், ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, ஆமென். பண்டிகையின் கடைசி நாளில் வந்து ஆண்டவர் சொல்லுகிறார், அவரிடத்துல வாசிப்போம். 37வது வசனம். பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும். ஹல்லேலூயா. அது எதை குறிக்கிறதா? தாங்கள் பெற்றுக்கொள்ள போகிறதான் அடையாள விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார். ஹல்லேலூயா. இந்த ஆவியை குறித்து he spoke concerning the spirit whom those believing in him would receive. அப்போ நீங்களும் நானும் அந்த ஆவியை பெற்றிருந்தால் நமக்குள்ள என்ன ஓடணும்? ஜீவ தண்ணீர் உள்ள ஆவியானவருடைய நதி ஓடணும். ஆவியானவரே, ஜீவ தண்ணீரே, ஆவியானவரே, வற்றாத நதியாக பாயும் ஆண்டவரே. ஸோ இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில வசனம் எப்படி போகுது பார்த்தீங்களா? பயப்படக்கூடாது. நதி உண்டு, அதன் நீர்க்கால்கள் என்ன செய்கிறதா? தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும். ஐ மீன், நான் மறுபடியும் வந்துட்டேன், சங்கீதம் 46க்கு வந்துருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப அந்த இடத்துல பாருங்க, தேவன் அதில் நடுவில் இருக்கிறார், அது அசையாது. விசுவாசிக்கிறோம் இல்லையா? சொல்லுங்க. தேவன் எங்க இருக்காரு? இந்த ஆலயத்தின் நடுவில் இருக்கிறார். ஆலயத்தினுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருடைய குடும்பத்தின் நடுவிலும் இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையில் உங்களை அசைப்பதற்கு எந்த சோர்வும் உங்களை நெருங்க முடியாது. விசுவாசிக்கிறோம் இல்லையா? சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஆமீன், அல்லேலூயா சொன்னீங்கன்னா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காரணம், you are receiving it. when you say amen, you say yes, I take it. amen. அடுத்ததாக பாருங்க, ஏன் அசையாது? அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். The word of God says God shall help her just at the break of dawn. Amen. Just at the break of dawn the Lord is going to help them. Hallelujah. So God is going to help you. At the dawn means from the beginning of the day. Hallelujah. From the beginning of your project, from the beginning of your search, from the beginning, the time when you start to begin,
It is the dawn in your life. Amen. There are times you may start very late. Hallelujah. Very late. But God is with you. But God is with you. But I want to tell you, dear child of God, today, don't be weary. Don't give room for devil to get into your mind and occupy your mind and skews your mind and make you upset and weary. இன்றைக்கு பிசாசு உள்ள நுழைஞ்சி உங்களை எப்படியாவது கசக்கி புளிஞ்சி உங்களை போடலான்னு நினைக்கிறான். ஆனால் நடக்காது. கர்த்தருடைய நாமத்தில் சொல்கிறேன், கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் தேவனது நடுவில் இருக்கிறதுனால, so God wants to give us rest because he takes care of everything. ஒரு ஆளுடைய சொல்லுமா, when God is in your midst, he wants to take care of everything in your life. Hallelujah. வாசிப்போம் செப்பனியாவின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 17வது வசனம். அங்கே வேதம் சொல்கிறது, கர்த்தர் அது நடுவில் இருக்கிறார். ஆமென். அது அசையாது. ஆமென். ஹல்லேலூயா. அப்போ 17வது வசனம், கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், அவர் வல்லமை உள்ளவர், அவர் ரட்சிப்பார், அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து தம்முடைய அன்பு நிமித்தம் அமர்ந்திருப்பார். Zephaniah chapter 3 verse 17. Amen. The Lord your God in your midst, the mighty one will save. He will rejoice over you with gladness and he will quiet you with his love. Amen. அதோடு மாத்திரமல்ல 15வது வசனம் சொல்கிறது, 15th verse says, கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார். ஆமென். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார். ஹல்லேலூயா. இனி தீங்கை காணாதிருப்பாய். ஒரு ஹல்லேலூயா சொல்லுவோமா? விசுவாசி ஒரு ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றினார். Unbelieving is an iniquity against us. Unbelieving is a judgment against us. When we don't believe God, we are judged for our unbelief. ஆண்டவரை நம்ம நம்பவில்லை என்றால் நமக்கு என்ன உண்டு? தண்டனை கிடைக்கும். என்னை விசுவாசித்தால் நீ மேன்மையை காண்பாய், மகிமையை காண்பாய் என்று சொல்கிறாரு. விசுவாசியாமல் போனால் என்ன செய்கிறாரு? ஏன் பயப்பட்டீர்கள்? உங்களுக்கு ஏன் விசுவாசம் இல்லாமல் போயிற்று என்று ஆண்டவர் எழுதுகிறார், கேள்வி கேட்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, அந்த இடத்துல நம்ம பார்க்கும் பொழுது கர்த்தர் என்ன செய்கிறாரு? சொல்கிறார், இனி நீ தீங்கை காணாதிருப்பாய். You shall see disaster no more. Hallelujah. This was happened in the life of Elijah. He was used by God to go and anointing kings. Amen. ஒன்று ராஜாக்கள் 18வது அதிகாரத்தை நம்ம பார்க்கும் பொழுது, 19வது அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது ஆண்டவர் சொல்கிறார், அப்பொழுது கர்த்தர் அவனை பார்த்து, 15வது வசனம், நீ தமஸ்குவின் வழியாய் வனாந்தரத்திற்கு திரும்பி போய் ஆசேகேலை சீரியாவின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணு. The Lord said to him, go, return on your way to the wilderness of Damascus, and when you arrive, anoint Hazael as king over Syria. அடுத்ததாக 16வது வசனம், பின்பு நிம்சியின் குமாரனாகிய யெகூவை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணு என்று சொல்கிறார். பாருங்க, 2 ராஜாக்களை அபிஷேகம் பண்ணுவதற்கு யாரை பயன்படுத்தினாரு? ஆண்டவரே என் பிராணனை எடுத்துக்கொள்ளும், நான் இருந்தது போதும், நாம் நல்லவனும் இல்லை அப்படின்னு சொன்ன எலியாவை ஆண்டவர் பயன்படுத்தினார். ஒரு வழியா சொல்லுவோமா? மீதியான 1,20,000 மீதியானங்களை கொல்வதற்கு கர்த்தர், ஏன் எங்களுக்கு இதெல்லாம் நடக்குது? எங்கள் வாழ்க்கையுடைய அற்புதம்லாம் எங்க? எங்களை ஏன் நீங்கள் கைவிட்டீங்க? ஏன் ஒப்பு கொடுத்தீங்க? அப்படி கேள்வி கேட்ட அந்த கிதியோனை கர்த்தர் பயன்படுத்தினார். ஹல்லேலூயா. இன்றைக்கு நீங்களும் நானும் கிதியோனை விட பெரியவங்க, மேலானவங்க இல்லை. எலியாவை விட பக்தி வைராக்கியம் உள்ளவங்களா இல்லை. ஆனால் கர்த்தர் உங்களையும் என்னையும் எடுத்து பயன்படுத்த முடியும். விசுவாசிங்கிற இல்லையா சொல்லுங்க. God can use you when you have trust, when you trust God. When God has great plans about you, why do you want to discontinue your ministry? Why do you want to discontinue your journey? Why do you want to discontinue your
process of going into transformation. இன்றைக்கு அநேக மனிதர்கள் ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க, ஞானஸ்நானம் பெற்றிருப்பாங்க, கொஞ்சம் பாடுகள் பிரச்சனைகள் வந்த உடனேயாக வேண்டாம்ப்பா இதெல்லாம் வேணவே வேணாம் விட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு நினைக்கிற மனிதர்கள் இருக்காங்க. இல்லை, கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். விசுவாசிக்கிற ஒரு வழியில் சொல்லுங்கள். கர்த்தரோட பிள்ளைகளை சொல்லிட்டே போகலாம், நிறைய சொல்லலாம். கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. அதோடு மாத்திரமல்ல, சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசாவை உன் ஸ்தானத்திலே தீர்க்கதரிசியாக அபிஷேகம் பண்ணு. தீர்க்கதரிசியின் அபிஷேகம் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்குது. ஆமீன். வேற எங்கேயுமே தீர்க்கதரிசியாக அபிஷேகம் பண்ணுன்னு சொன்னதில்லை. ஆனால் கர்த்தர் இந்த எலியாவுக்கு ஒரு சக்சஸரை அங்கே அபிஷேகம் பண்ணும்படிக்கு சொல்லுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நாம மகிமைப்படட்டும். அப்போ கொஞ்சம் யோசித்து பாருங்க, இன்றைக்கு உங்களை கொண்டு ராஜாக்களையும் தீர்க்கதரிசிகளையும் அபிஷேகம் பண்ணுவதற்கு, அவருடைய ஊழியத்தை ஆரம்பிப்பதற்கு கர்த்தர் உங்களை பயன்படுத்துகிறார். கர்த்தருக்கு நாம மகிமைப்படுவதாக. யார் இந்த எலியா? சோர்ந்து போன எலியா. எலியாவுடைய வாழ்க்கையில் எல்லாம் முடிந்து போனது என்று நினைத்தான். ஆனால் கர்த்தர் அவனை கொண்டு பெரிய காரியங்களை செய்தார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ரூத் குறித்து நம்ம எல்லாரும் அறிந்திருக்கிறோம். ரூத் குடும்பம் செய்த சில தவறுகள் உண்டு தான், இல்லைன்னு சொல்லலை. ரூத்தின் புத்தகத்தை நம்ம திருப்பிக் கொள்வோம். நியாயாதிபதிகளின் புத்தகத்தை நம்ம படிக்கிற பொழுது அதில் 3வது அதிகாரத்திற்கும் 4வது அதிகாரத்துக்கும் இடையில வருகிற புஸ்தகம் தான் இந்த ரூத்தின் புஸ்தகம். இந்த ரூத்தின் புஸ்தகத்தில் முதல் அதிகாரத்தை நீங்கள் படிக்கும் பொழுது தெரியும், அது நியாயாதிபதிகளின் காலத்தில் எழுதப்பட்ட ஒரு புஸ்தகம் என்று சொல்லி நம்ம எல்லாரும் அறிஞ்சு பாருங்க. நியாயாதிபதிகள் நியாயம் விசாரித்து வந்த நாட்களில் தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று என்று நாம் ரூத் 1:1 வாசிக்கிறோம். நவோமியுடைய கணவன் எலிமெலேக். அப்போ when Naomi thought that it was a good place to settle down in Moab, she didn't understand that the future, what is going to happen in her life. But God had a greater plan in the life of Naomi. That is why one of her daughter-in-laws, Ruth, she decided to go with her mother-in-law. At the same time, what happened here in the book of Ruth, when she came back to Bethlehem, Naomi, they called her Mara. What is her name? Mara. 20th verse. நீங்கள் என்னை நவோமி என்று சொல்லாமல் மாறாள் என்று சொல்லுங்கள். சர்வ வல்லவர் எனக்கு மிகுந்த கசப்பை கட்டளையிட்டார். நான் நிறைவுள்ளவளாய் போனேன். கர்த்தர் என்னை வெறுமையாய் திரும்பி வரப்பட. இன்னைக்கு நிறைய பேர் நம்ம மிஸ்டேக்கை யோசிக்க மாட்டோம். கர்த்தர் என்னை வெறுமையா திருப்பி விட்டுட்டாரு. இருக்கீங்களா? There are times we always say, the Lord God afflicted me. The Almighty has afflicted me. He has left me for no reason. He has gone away from me. ஆண்டவர் என்னை கைவிட்டு விட்டார், என்னை வெறுமையாக்கி விட்டார், என்னுடைய நிறைவை அவர் குறைவாக்கி விட்டார் என்று அடுத்தவங்க. தமிழில் ரொம்ப நல்லா இருக்குங்க, இங்கிலீஷில் அவ்வளவா நல்லா இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ என்னை சிறுமைப்படுத்தினார். God afflicted me and he testified against me. And also she is so upset that she had lost everything of her own in Bethlehem by the time she went to Moab. பெத்லகேமில் அவளுக்கு இருந்த எல்லாவற்றையும் அவள் இழந்து போனான். இப்போ என்ன நடக்குது? ஆண்டவர் அவளுக்கு ஒரு வழியை திறக்கிறார். ரூத் இருக்கட்டும், ஆனால் நவோமியை குறித்து நான் பேசுகிறேன். இந்த நவோமியுடைய வாழ்க்கையில் கசப்பான ஒரு நவோமியை மதுரமான ஒரு நவோமியாய் மாற்றினார். நவோமினா என்ன அர்த்தம் தெரியுமா? நவோமினா என்ன அர்த்தம்? அதான் நவோமின்னு கூப்பிடாதீங்கன்னு சொன்னோம். நவோமி மீன்ஸ் பிளசன்ட். மகிழ்ச்சியை கொடுக்கிறதான ஒரு அனுபவம். நவோமி என்று சொன்னாலே சந்தோஷமாக இருக்கணும். அதுதான் அவளுடைய பேர். அதனால தான் அவங்கெல்லாம் பேருடைய அர்த்தம். அந்த பேரை அதை சொன்னோடனே என்ன பிளசன்ட்னு சொல்லாதீங்க, என்ன கசப்புன்னு அழையுங்க என்று சொல்ல. மாறா என்றால் கசப்பு என்ற அர்த்தம். ஸோ டுடே தேர் ஆர் பீப்புள், they are so upset about their life because they lost everything. They think the Lord has testified them against them. The Lord has tested or testified against them. The Lord has afflicted them. That is what the people believe in their life. But it is not the right thing. But I want to tell you, you see in the book of Ruth chapter 5,
இந்த 5வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளும் பொழுது ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, உங்களுடைய வாழ்க்கையில் ஸ்தோத்திரம். 16வது வசனம், 15th verse, we see, அவன் உன் ஆத்மாவுக்கு ஆறுதல் செய்கிறவனும் உன் முதிர் வயதில் உன்னை ஆதரிக்கிறவருமாய் இருக்க கடவன் என்று சொல்லி ஸ்திரீகள் நகோமியை பார்த்து சொல்றாங்க. இந்த 14th verse you see the women are speaking to Naomi. அந்த 16th verse, நவோமி அந்த பிள்ளையை எடுத்து தன் மடியிலே வைத்து அதை வளர்க்கிற தாயானாள். அந்த தாய், அந்த நவோமி தான் இந்த தாவீதுடைய தாத்தாவா இருக்கிறாரு. ஈசாய் தாவீதுடைய தகப்பன் யாரு? ஈசாய். ஈசாயுடைய தகப்பன் யாரு? ஓபேத். ஓபேதுடைய அப்பா யாரு? கொள்ளுத்தாத்தா என்று சொல்ல முடியாது, கொள்ளுத்தாத்தா, கிரேட் கிராண்ட் ஃபாதர். ஓபேத் யாரு? போவாசுடைய மகன். இன்றைக்கு அந்த தாவீதுடைய வம்சத்தில் பிறந்தவர் தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஒரு அலையா சொல்லுவோமா? கசந்த மாறா மதுரமாகும். பாடலாமா? அந்த பாடலை பாடி நம்ம கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். கர்த்தர் அந்த வார்த்தையை கொண்டு, ஒரே ஒரு சோர்ந்து போகிற மகனே உனக்கு, இன்று கண்ட எகிப்தியனை என்றுமே நீ காண்பதில்லை, இஸ்ரவேலை காக்கும் தேவன் உறங்கவில்லை தூங்கவில்லை. பாடுவோமா? நாம எழும்பி நின்று பாடுவோம். பாடு சொன்னா அதை எழும்பிடணும். எழும்புங்க, நில்லுங்க, காலை கொஞ்சம் ஸ்ட்ரெச் பண்ணுங்க, கையை கொஞ்சம் நீட்டுங்க, அப்படிலாம் சொல்ல தேவையில்லை. ஒரு வழியா சொல்லுவோமா? இன்று கண்ட எகிப்தியனை என்றுமே நீ காண்பதில்லை, இன்று கண்ட எகிப்தியனை என்றுமே நீ காண்பதில்லை, இஸ்ரவேலை காக்கும் தேவன் உறங்கவில்லை தூங்கவில்லை, இஸ்ரவேலை காக்கும் தேவன் உறங்கவில்லை தூங்கவில்லை, கசந்தமாரா மதுரமாகும், வசந்தமாக வாழ்க்கை மாறும், கசந்தமாரா மதுரமாகும், வசந்தமாக வாழ்க்கை மாறும், கண்ணீரோடு நீ விதைத்தாய் கம்பீரமாய் அறுத்திடுவாய், கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுக்க முடியும். உங்களுடைய கண்ணீரை துடைக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். உங்க வாழ்க்கையில உங்களுடைய கண்ணீரை துடைத்து உங்களுடைய சோர்வுகளை நீக்கி உங்க வாழ்க்கையில நன்மை செய்கிற ஒரு ஆண்டவர், உங்களை விடுதலையாக்குகிற ஒரு ஆண்டவர், உங்களுக்கு ஆசீர்வாதங்களை கொடுக்கிற ஒரு ஆண்டவர். சோர்ந்து போன மகனே உனக்கு, சோர்ந்து போன மகனே உனக்கு சத்துவத்தை அளித்திடுவார், சோர்ந்து போன மகனே உனக்கு சத்துவத்தை அளித்திடுவார், கோரமான புயல் வந்தாலும் போதகத்தால் உங்களை தேற்றிடுவார், கோரமான புயல் வந்தாலும் போதகத்தால் தேற்றிடுவார், என்று கண்ட எகிப்தியனை என்றுமே நீ காண்பதில்லை, என்று கண்ட எகிப்தியனை என்றுமே நீ காண்பதில்லை.
நன்றி செலுத்துவோமா? உங்க வாழ்க்கையில சோர்ந்து போகிற தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய கண்ணீரை துடைக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். உங்களுடைய கண்ணீரை மாற்றுகிற ஒரு தேவன் இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில இந்த 4வது மாதத்திற்கு வந்திருக்கீங்க. 3 மாதங்களை கடந்து விட்டீங்க. 3 மாதத்தில் வந்த பலவிதமான தோல்விகள், பலவிதமான கஷ்டங்கள், every very situations during the 3 months, during the past 3 months, God was with you. He has brought you to the 4th month. Believe in Him. He is going to be with you until the end of the world, until the end of everything may go upside down, but the Lord is going to lift you up in every situations of your life. Give a big hand to the Lord and worship Him. Durababa dibaraba shanduraba ribalaraba. அந்தகார சக்திகளுடைய கிரியைகள், தேவனுடைய பிள்ளைகளை சொல்ல பொல்லாத ஆவிகள் எந்த விதத்திலும் தாக்காதபடிக்கு பலவீனத்தின் ஆவியை நாங்கள் அடித்து கலங்கி இயேசுவின் நாமத்தில் முறியடிக்கிறோம். எல்லா சோர்வின் ஆவிகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே அகன்று போவதாக. எல்லா தேவனுடைய பிள்ளைகளுக்கு எதிராய் செயல்படுகிறதான அந்தகார சக்திகளுடைய வல்லமைகள், பொறாமையின் ஆவிகள், எரிச்சலின் ஆவிகள், வன் கண்கள் அனைத்தையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் முறியடிக்கிறோம், அப்புறப்படுத்துகிறோம். கர்த்தாவே, உம்முடைய பிள்ளைகளை கண்ணோக்கி பார்த்தருளும். உம்முடைய பிள்ளைகளை கொண்டு நீர் வைத்திருக்கிற உம்முடைய ஊழியத்தை நிறைவேற்றும். Fulfill the ministry that you have kept for your children. Bless them, Lord. Bless them. Shabaraba dimaraba shandaraba rikabalaraba dibalaraba dibalaraba. Lord, we thank you, Lord. We thank you for giving rest to your children. கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர் உங்களை தேற்றுகிறார். கர்த்தர் உங்களுக்கு இளைப்பாறுதலை கட்டளையிடுகிறார். உங்களுடைய இழப்புகளுக்கு அதிகமாக நன்மை செய்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். உங்களுடைய சோர்வுக்கு அதிகமாக உங்களை உற்சாகப்படுத்துகிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். உங்களுடைய ஜெபங்களுக்கு பதில் கொடுக்கிற ஆண்டவர், உங்களுடைய கண்ணீரை காண்கிற ஆண்டவர். தன்னுடைய வீட்டில் உள்ளதான கணவனுடைய மனைவினாலே அன்னாள் மிகுந்த வேதனைப்பட்டாள். கண்ணீரோடு தேவ சமூகத்தில் வந்த பொழுது கர்த்தர் அவளை ஆசீர்வதித்தார். இன்றைக்கு உங்க வாழ்க்கையில கர்த்தருடைய ஆசீர்வாதம் கடந்து வருகிறது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் ஜெபித்து முடிக்கலாம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, உடைய பிள்ளைகளுக்காக உடைய சமூகத்திலே வருகிறேன். உடைய பிள்ளைகளை கண்ணோக்கி பார்த்தருளும், கண்ணீரை துடைத்தருளும். எதிர்பார்க்கிற நன்மைகள் கைக்கூடி வரட்டும், அற்புத அடையாளங்கள் நடைபெறட்டும். தாழ்த்தி இடத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமீன், ஆமீன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, விடாய்த்து போன ஆத்மாவை கர்த்தர் இளைப்பாறும்படிக்கு செய்வேன் என்று சொல்கிறார். உங்க வாழ்க்கையில எந்த சூழ்நிலையில நீங்கள் கஷ்டத்தோடு காணப்படுகிறீர்களோ, வேதனையோடு காணப்படுகிறீர்களோ, உங்கள் வாழ்க்கையிலே துன்பத்தை மாற்றுகிறவர், சந்தோஷத்தை கொடுக்கிறவர். தொடர்ந்து நிச்சயமாக இந்த ஆசீர்வாதமான செய்தியை கேட்டீர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். விடாய்த்து போன ஆத்மாவை நீர் உற்சாகப்படுத்த, எப்படி எலியாவை நீர் உற்சாகப்படுத்தினீரோ, எப்படி நவோமியை நீர் எடுத்து ஆசீர்வதித்தீரோ, அதே போல உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். உடைய பிள்ளைகளை பலப்படுத்தும், உற்சாகப்படுத்தும். எல்லா தீமைகளுக்கும் விலக்கி காத்துக்கொள்ளும். அற்புத அடையாளங்களை செய்திருளும். உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.